கல்பனா வா வா வந்துட்டேன். வாங்க 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 வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க வணக்கம். உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் வாங்க உட்காருங்கம்மா. இது என் 3வது பையன், பேரு கௌதம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவதான் என் பொண்ணு மகாலட்சுமி. மகாலட்சுமி, அத்தைக்கு மாமாக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. வணக்கம். இருக்கட்டுமா, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டுமா. நீ உட்கார் உட்கார். எங்க பொண்ணு லட்சணமா இருக்கால? ஆமாமா, மாதவதிக்கு ஏத்த ஜோடி தான். அத்த, மாதவ மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டே இருந்தாருல, இப்ப மகாலட்சுமின்ற பேர்லயே ஒரு பொண்ணு தானா அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா ராகினி, பொண்ணு பேரே சென்டிமெண்டா நல்ல அறிகுறியா இருக்கு. நீங்க எங்க பையனை பத்தி முழு தகவல் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க? ஆமாமா, தரகர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அதுவும் போக ராஜசேகர் சாரும் எல்லாத்தையும் சொன்னாரு. மாப்பிள்ளை விஷயத்துல எங்களுக்கு எங்க பொண்ணுக்கும் முழு சம்மதம். மகாலட்சுமி சொல்லுங்க அத்த. பேசி முடிக்கிறதுக்குள்ள அத்தையா? பொண்ணு தெளிவாதான் இருக்கா. என் பையன் மாதவன போட்டோல பாத்தியா? பாத்த. மாதவன் உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. அப்புறம் என்ன, மாதவ மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. டேய் கௌதம், அப்பா போட போய் அண்ணனை கூட்டிட்டு வா. போ கூட்டிட்டு வா. சம்பந்தி, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. ஆனா இவங்க நம்மளை விட அந்தஸ்துல கொஞ்சம் குறைவானவங்கன்றதுனால நாமெல்லாம் அங்க போனா உட்காரவே இடம் இருக்காது. அதோட மாதவ மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளைத்தனமா நடப்பாரா? அதான் எதுக்கு அங்க போய்கிட்டுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்கள நான் தான் இங்க வர சொன்னேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. என்னங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? காலத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதையெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியது தானே. கூட இல்ல, இந்த பொண்ண நான் பாத்திருக்கேங்க. இந்த பொண்ணு நீ பாத்திருக்கியா? என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாங்க. மாதவன் சொன்னது அத்தனையும் உண்மை. நாம தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அந்த பொண்ணை பாத்துட்ட. இப்ப அந்த பொண்ணு போட்டோ நம்ம கையில இருக்கு. ஈஸியா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மாடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க. சமந்தி, எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. மாதவ விரும்புற பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சார், நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? நீங்களா வந்தீங்க பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்தீங்க. இப்ப உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதும் வேண்டாத சரியை புடுங்கி வீசுற மாதிரி எங்களை வெளியில போன்னு சொல்றீங்களா? நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உங்க பையனை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்.
இதெல்லாம் நடக்கிற விஷயமா? மன வளர்ச்சி குறைபாடு உள்ள பையனை எல்லா பொண்ணு கட்டிக்க ஒத்துக்காது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. காசு பணத்தை காட்டி எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. நான் வேற என் பொண்ணு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போறான்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சுட்டேன். இனி எப்படி தலை காட்ட போறேன்? என் பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல எப்படி நான் சம்பந்தம் பண்ண போறேன்னு தெரியல. சொன்னா கேளுங்க. உங்க பையனை தயவு செய்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. நடந்த தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இங்க பாருங்க, என் பையனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நாங்க செய்ய மாட்டோம். சரி, போ, போன் எடுத்துட்டு வா, போ. இதான் நம்பர். ஹலோ, ஹோட்டல் ரம்யாஸ். சார், நான் சென்னையிலிருந்து சிவசங்கரன் பேசுறேன். லாஸ்ட் 27th ஜனவரி உங்க ஹோட்டல்ல எங்க ஃபேமிலி ஸ்டே பண்ணிருக்காங்க. ஓகே சார். அங்க தங்கியிருந்த அதே தேதியில உங்க ஹோட்டல்ல ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்க. எங்களுக்கு அவங்கள பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். டீட்டெயிலா? நான் இப்படி கேட்டா உங்களுக்கு புரியாதுதான். அந்த பொண்ணோட போட்டோ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன். அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களான்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சார், எங்க ஹோட்டல் ரூல்ஸ் படி கஸ்டமர் டீட்டெயில வெளியில சொல்லக்கூடாது. சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியத்துக்காக தான் கேட்கிறோம். மத்தபடி தப்பா நினைக்க எதுவும் இல்ல. சரி, உங்களுக்கு எந்த நல்ல காரியம்னு சொல்றீங்க? நீங்க போட்டோ அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். இதை பார்த்து சொல்றேன், கொஞ்சம் லைன்லயே இருங்க. ஓகே ஓகே. கல்பனா, நம்ம மாதம் பார்த்த அந்த பொண்ணோட போட்டோ எடு. இருக்கு இருக்கு இருக்கு. சார், இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கேன் சார். இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்? அந்த பொண்ணோட பேரு, அட்ரஸ் அது கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எங்க ஹோட்டல்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு சார். பில்டிங் புதுசா கட்டிட்டு இருக்கோம். என் பையன் விரும்புற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தான் தெரியல. நீங்க எப்போ கோவிலுக்கு வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு சேலை சாத்தி வேண்டுதல் வச்சீங்களோ அப்பவே உங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடுச்சு. மகாலட்சுமி மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு உடனே பலன் கொடுப்பா. சீக்கிரம் நீங்க தேடுற பொண்ண கண்டுபிடிச்சிருவீங்க. ஐயரே, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க, அதனால பளிச்சுன்னு சொல்ல முடியல. இந்த பொண்ணுதான் மாதவன் விரும்புற பொண்ணு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க பரம்பரை மோதிரம் தொலைஞ்சு போனப்போ ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. இந்த கோவில்ல இந்த பொண்ணை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்க வந்தேன். இந்த பொண்ணு இந்த கோயில அடிக்கடி பார்த்த மாதிரி எனக்கு நினைவில்லை. சரி ஐயரே, அப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். பேஷா பண்ணிடலாம். என்ன உதவின்னு சொல்லுங்க. இது என்னோட கார்டு. இதுல என்னோட வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்லாம் இருக்கு. இந்த பொண்ணை நீங்க எங்க எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நிறுத்தி வச்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணி தகவல் சொல்லுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீள், நான் இது கூட செய்ய மாட்டேனா? பேஷா பண்றேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க போங்க. உங்க பையன் விரும்புற பொண்ணு நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பா. நான் பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரிங்க ஐயரே, வரேன். எல்லாத்தையும் விட முக்கியமா மேடி அண்ணனுக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கணும், அவ்வளவுதானே? ஆனா இது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருக்குன்னு. கௌதம், என்ன பேசுற நீ? மாதவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சா போதுமா? அந்த பொண்ணுக்கு மாதவனை பிடிக்க வேண்டாமா? மாதவனை பார்த்து அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
லாஜிக்கலா பேசுங்க. மாதவனை பார்த்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து மாதவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணையே மாதவனுக்கு கட்டி வைக்காம மாதவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை எல்லாரும் திருப்பி அனுப்பி வச்சிட்டீங்க. மாதவன் அழகுக்கு ஏத்த மாதிரி பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும். டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் இதுவுமே புரியல. ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரியா இருக்குமா? டேய் அழகெல்லாம் ஒரு விஷயமாடா, குணம் தாண்டா முக்கியம். மாதவ ஆசைப்பட்ட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, குணத்துல தங்கம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நம்ம மாதவன் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவனா இருக்கான், அதனால அவனுக்கு நல்ல பொண்ணு எதுவுமே கிடைக்காது, இந்த பொண்ணே போதும்னு நீங்களே முடிவெடுத்துட்டீங்களா? டேய் என்னடா இப்படி பேசுற? நான் மாதவனோட அம்மா, நான் எப்படி அப்படியெல்லாம் நினைப்பேன்? அப்புறம் ஏமா மாதவ விஷயத்துல இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? அம்மா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக ஏழை பொண்ண கூட இருக்கலாம், ஆனா லட்சணமா இருக்கணும். அம்மா, மாதவன் ஏன் தம்பிமா, அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா போதும், அதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம ஸ்ருதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் நினைக்கல. ஸ்ருதி கௌதமோட கல்யாணம் கூட 2ஆம் பட்சம் தான், மாதவன் கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுமா, உனக்கு மாதவன் சொன்ன பொண்ண உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? ஐயோ, எனக்கு தலைய வெடிச்சல் போல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து போங்க, என்ன தனியா இருக்க விடுங்க. பேசினேம்மா, பொண்ணு இன்னும் கிடைக்கலையா? ஆனா பொண்ணோட போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கான். போட்டோவா? ஆமாம்மா, கௌதம் அண்ணன் மாதவன் அந்த பொண்ணை பாக்கும்போது போன்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தாரா. நான் கௌதம் கிட்ட போட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ண அனுப்புறேன்னு சொன்னா, கௌதம் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்த பிறகுதான் என் விஷயத்த அவங்க வீட்டுல ஓபன் பண்ண முடியும். ஒருவேளை அவரோட அண்ணனுக்கு அந்த பொண்ணு கிடைக்காட்டி என் லைஃப் அவ்வளவுதாம்மா. சொல்லுமா. ஏய் கண்மணி, நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குடி. அப்படி என்னமா விஷயம்? அந்த ராசாத்தி இல்ல, தான் புள்ளைய காணோன்னு கோயில் கோயிலா திரிஞ்சால, அவ இப்ப ஊரை விட்டே போயிட்டாடி. என்னமா சொல்ற? ஆமா கண்மணி, ராசாத்தி குடும்பத்தோட சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க. வேணும் அவளுக்கு, நல்லா வேணும். என்ன ஊர்ல இருக்க விடாம பண்ணால, அதான் அந்த கடவுள் அவள ஊர்ல இருக்க விடாம பண்ணிட்டாரு. கடவுள் இருக்காருமா, என் வயிற்றுச்சல் அவளை சும்மா விடாது. இன்னும் அவளை என்னென்ன பண்ண போகுது பாரு. அப்புறம் கண்மணி, அம்மா நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த நியூஸே போதும், போனை வை, நான் அப்புறமா போன் பண்றேன். என்ன இவ அதுக்குள்ள கட் பண்றா? இப்ப நான் என்னதான் முடிவு எடுக்கிறது, நீங்களே சொல்லுங்க. ஏமா, இப்போ ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சாப்பிட வேண்டான்னு அப்படியே விட்டுருவீங்களா? எதையாவது சொல்லி இல்லி அந்த குழந்தைய சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப பழக்குவீங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாதவனுக்கும் நாம பழக்கணும். மாதவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் சரியாயிடும். விடுங்க. விடுங்களா? நீ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணி அதனால மாதவ கோவப்பட்டு அவன் சொன்னதை செஞ்சுட்டானா என்ன பண்றது? அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. என்னால என் மாதவ விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க பயத்துக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அத பண்ணி பார்க்கலாமா? மாதவன் அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே மாதவன் ஏதாவது பண்ணிப்பான்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பொண்ண
மாதவன் மறக்கிற மாதிரி பண்ணிட்டா? அண்ணா நீ எப்படி பேசினா எப்படின்னா மேடி எப்படின்னா அந்த பொண்ணை மறப்பா? நான் சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா மறப்பான். நமக்கு தான் ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், சிம்லான்னு நிறைய ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல. நம்ம மாதவனை கூட்டிக்கிட்டு குடும்பமா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல ஏதாவது ஒரு ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 1 மந்த் தங்குவோம். இல்ல அந்த ஊர் வேண்டாம்னா வேற ஏதாவது ஊருக்கு போய் தங்குவோம். அந்த 1 மந்த் மாதவன் ஃபாரஸ்ட், வாட்டர் ஃபால்ஸ், போட்டிங், ட்ரெக்கிங், ஃபயர் கேம்ப் அங்க எங்கன்னு சுத்தி நல்லா என்ஜாய் பண்ணான்னா அந்த என்ஜாய்மெண்ட்ல கண்டிப்பா அந்த பொண்ணை மறந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ்ல ஃபேமிலியோட போய் 10 டேஸ் தங்கிட்டு கிளம்புனப்போ மாதவன் கெஸ்ட் ஹவுஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்லாம நான் வரல நீங்க போங்கன்னு நம்ம கூட சண்டை போட்டனா இல்லையா? மாதவனுக்கு குழந்தை மனசுமா. இந்த ஃபாரஸ்ட், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், லேக்ஸ், ட்ரெக்கிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சென்னையே மறக்கடிச்சிருது. அப்போ அந்த பொண்ணை மறக்கடிக்காதா? அதனால கன்ஃபார்ம்டா மறந்துருவாமா. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நாம ஒன்னும் மாதவனை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை மறக்கடிக்க வைக்கல. அவன் போக்கிலேயே போய் அவனுக்கே தெரியாம தான் அவன் மனசுல இருக்கிற பொண்ணை மறக்கடிக்க போறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எனக்கு பிரகாஷ் சொல்ற ஐடியா சரின்னு நம்பப்படுது. எனக்கு இதுல நஷ்டம் எதுவும் இல்லையே. கொஞ்ச நாள் நம்ம வெளியூர் போய் இருந்துட்டு வரலாம். பிரகாஷ் சொன்ன மாதிரி மாதவன் மனசு மாறினா உடனே மாதவனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதானே? மாதவன் கல்யாண பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். இங்கே இருங்க, நான் மேல போய் பாத்துட்டு வரேன். வேண்டாண்ண, நீ தேடினாலும் டைம் வேஸ்ட் தான். வீடு ஃபுல்லா தேடிட்டேன், மாதவன் அண்ணன் எங்கேயுமே இல்ல. அம்மா, நான் டிரைவர் அண்ணன் கிட்ட மாதவன் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சான்னு கேட்டேன். அவரு நான் காலையில 6 மணில இருந்து இங்கதான் இருக்கேன்னு சொல்றாரு. வெளியே யாருமே வரலன்னு சொல்றாரு. அப்போ அண்ணன் விடியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல? விடியறதுக்கு முன்னாடியா? விடியறதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு எங்க போனா? ஐயோ, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே. இப்படி பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஆகுமா? வாங்க, ஆளுக்கு ஒரு சைடுல போய் தேடுவோம். வாங்க. இருங்க இருங்க, மாதவன் என்ன நம்ம ஊருக்கு கிளம்புற நேரத்துல இப்படி காணாம போயிருக்கான் அவன்? ஒருவேளை மாதவனுக்கு நம்ம வெளியூர் போறதே மகாலட்சுமியா அவன் மறக்கணுங்கிறதுக்காகங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சா? நேத்தி நம்ம பேசினதை எல்லாம் மாதவன் கேட்டு ஊருக்கு போக கூடாதுன்னு கோச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானோ? என்னங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்லி ஏன் என் வயித்துல புளிய கரைக்கிறீங்க? ஐயோ, என் பையன் காணாம போயிட்டானா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கல்பனா, அழாதம்மா. மாதவன் போய் ரொம்ப நேரம் ஆகல, பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான் அவன். போய் தேடினோம்னா கண்டிப்பா அவன் கிடைச்சிடுவாமா. சரி பிரகாஷ், அப்பா, கௌதம், வாங்கடா, ஆளாளுக்கு போய் ஒரு பக்கம் தேடலாம். சரிப்பா சரிப்பா, நான் போய் கார சீக்கிரம் வாங்க. இந்த ஏரியா முழுக்க தேடி பார்த்துட்டோம், மேடி அண்ணனை எங்கேயும் காணும். அண்ணனை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. பேசாம மேடி அண்ணன் மிஸ்ஸிங்னு வாட்ஸ்அப் குரூப்ல போடலாமா? இல்ல பிரீத்தி, அதுல எதுவும் வேணாம். காணாம போன விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிரும். பிரீத்தி, நம்ம வேணா நம்ம ரிலேஷன் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி மேடி எங்க போயிருக்கானு செக் பண்ணி பாப்போமா? நீ போன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உன்னோட செகண்ட் போன் மேடி அண்ணன் கிட்ட தானே இருக்கு, அதுக்கு போன் பண்ணி பார்த்தா என்ன? நல்ல ஐடியா தான், போன கொடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது.
இந்த ஸ்வேதா எங்க போய் தொலைஞ்சாலுன்னே தெரியல. இந்த ஸ்வேதா நம்ம கூட இருந்தா தானே நமக்கு அதிர்ஷ்டம். அம்மா, கௌதம் தான் ஃபோன் பண்றாமா. குட் மார்னிங் கௌதம். பூமிகா, ஒரு சேட் நியூஸ் நடந்துருச்சு. என்ன கௌதம்? எங்க அண்ணன் மேடிய நான் உனக்கு காமிச்சிருக்கேன்ல, அவரை காலையில இருந்து காணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் எங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியல. நான் இப்ப எதுக்கு உனக்கு கால் பண்ணேன்னா, நீ சொன்னா அப்படியே பலிக்கும்ல. எங்க அண்ணன் கிடைக்கணும்னு சொல்லு. எங்க அண்ணன் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்க அம்மாவால எங்க அண்ணன் இல்லாம இருக்கவே முடியாது. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கௌதம். உங்க அண்ணன் நிச்சயமா கிடைப்பாரு. நான் மனசார சொன்னா அந்த வார்த்தை பலிக்கும். நீங்க தைரியமா இருங்க. இப்ப நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி கௌதம், நான் ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுறேன். பாய். ஏறு போலாம். என்னவா? பாட்டி, கௌதம் அண்ணனையும் காணுமா? ஐயோ, என்ன இன்னைக்கு ஆளாளுக்கு காணாம போயிட்டு இருக்காங்க? 2 பேர் வீட்லயும் ஒரே மாதிரி நடக்குது. பூமிகா, காணாம போன கௌதம் அண்ணனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னு வை. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்க நம்மள மறக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கண்மணி. ஏன் அத்தை? கௌதமோட அண்ணனை கண்டுபிடிக்க உங்க குடும்பம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க பணக்கார குடும்பம். ஏதாவது பண்ணி கௌதமோட அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஸ்வேதா அப்படி இல்ல. ஸ்வேதா நம்மளுடைய அதிர்ஷ்டலட்சுமி. அவ நம்ம கூட இருந்தாதான் பூமிகாவோட கல்யாணம் நடக்கும். மாதவன், நீங்க ஆட்டோலயே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். ஹலோ கல்பனா மேடம், உங்க பையனை காணுமா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க மாதவன் எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பாக்கல. உங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க புதுசா ஒரு டீச்சரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தேன்ல. ஆமா, அவங்க உங்க பையனை பார்த்து நம்ம பாஸ்டிக் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு மாதவன் கிடைச்சிட்டாங்க. ஹலோ, நான் போய் உங்க பையனை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல ஒப்படைக்கிறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம். நாங்களே வரோம். நாங்களே உங்க சென்டருக்கு வரோம். சரிங்க மேடம், வாங்க. வாங்க ராசாத்தி மேடம். வணக்கம் மேடம். மேடம், நான் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். உன்னை காணாம நாங்களாம் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? வீட்டுல எல்லாமே போட்டபடி அப்படியே இருக்கு. வீட்டை வேற திறந்து போட்டுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு உனக்கு? மூளை கலங்கி போயிடுச்சா இல்ல லூஸ் ஆயிட்டியா? ஆமாமா, இவ லூசு தான் ஆயிட்டா. இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது விடிய காலையில எனக்கு ஒரு போன் வந்துச்சு. எடுத்தா ராங் கால்ல யாரோ நான் செத்து போக போறேன், மகாலட்சுமி கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் நான் பதறிட்டேன். சாக போறேன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது தடுக்காம எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்த அப்படியே வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆமா, உனக்கு உன்னை காப்பாத்திக்கவே வழி இல்ல. இதுல நீ இன்னொரு ஆளை வேற காப்பாத்த போறியா? வண்டியில ஏறிடி. உன்னை வேலைக்காக மட்டும் அங்க அனுப்பலமா. ஆந்திரால எங்க அத்தையோட அண்ணன் முடியாம இருக்காரு. அவரை பாத்துக்க ஆள் இல்ல. அதான் உன்னை அனுப்புறோம். யாரோ ஒருத்தர் சாக போறேன்னு சொன்னதுக்காக ஓடுன. இப்போ இவருக்காக போக மாட்டியா? அம்மா, உங்க அண்ணனை எங்கேயும் வர சொல்லுங்க, நான் இங்கேயே பாத்துக்கிறேன். அப்படி உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுமா. இங்க பார் ஸ்வேதா, இப்ப நீ ஆந்திராக்கு போகலன்னா அப்புறம் நாங்க தான் ஆந்திராக்கு போக வேண்டியிருக்கோம். அப்புறம் பூமிகா கல்யாண வேலையை யார் பாக்குறது? இங்க பாரு, உன்னால பூமிகா கல்யாணம் நிக்கணுமா? நிக்க கூடாதுமா.
அப்ப ஆந்திராக்கு கிளம்பு ஸ்வேதா. ஸ்வேதா, நீ பயப்படாதம்மா. கொஞ்ச நாளைக்குதான், என் கல்யாணத்தப்போ நீ திரும்பி வந்துடலாம். என்ன ஸ்வேதா, எனக்காக போக மாட்டியா? சரி போறேன். இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ. உன்னை நாங்களே வந்து பஸ் ஏத்தி விடுறோம். வா போல. வா வாங்க வா வா சீக்கிரம் வா. வா வா. தம்பி சீக்கிரம் பா. ஸ்வேதா, அம்மா இந்த லாரியில ஏறிக்கோ. இவங்க உன்னை கொண்டு போய் ஆந்திரால விட்டுருவாங்க. அம்மா லாரியா? என்னம்மா நீங்க பஸ்ல தானே ஏத்தி விடுறதா சொன்னீங்க? பஸ்ல கும்பலா இருக்கும், நச நசன்னு வேற இருக்கும். லாரியில நீ உட்கார்ந்துட்டு போனா ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கும். அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் பஸ்லயே போறேம்மா. ஏய், எல்லாம் உன் சௌரியத்துக்கு தானே சொல்றாங்க, சொன்னா கேட்க மாட்டியா? லாரியிலேயே போ. பயப்படாத ஸ்வேதா, உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். லாரியில ஏறிக்கோ. லாரிக்காரங்க உன்னை கரெக்டான இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க. நீ இறங்குனதும் என் அத்தையோட அண்ணன் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. சீக்கிரமா டைம் ஆகுது. ஏறு ஸ்வேதா, வா ஸ்வேதா வா. கண்மணி வாங்கி வை. வை. ஏறு ஸ்வேதா. ஸ்வேதா வந்து ஏறு. வா வாமா வா. சொல்லுங்கம்மா. உன் நம்பர் ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொடுத்துட்டு போப்பா. என் நம்பரா? நோட் சொல்லுங்க. பூமிகா நோட் பண்ணிக்கோமா. 956. சரிப்பா. ஸ்வேதா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு டெய்லி போன் பண்றேன். என் மேரேஜ் அப்போ நான் சொல்றேன், நீ வந்துறீங்க. அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடவே இருக்கலாம். கண்மணி அம்மா, உங்க மாத்திரை பாட்டியோட மாத்திரை எல்லாம் கபோர்ட்ல வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க.